நாம இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நாம போற இடம்தான் உலகத்தின் மையப்பகுதின்னு கூட சொல்லலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாய ஸ்தலம்னு சொல்லப்படுற சிதம்பரம். சிதம்பரம் நடராஜர் கோயில் பக்கத்துல கீழ சன்னதி தெருவுல இருக்கிற சிவசக்திவேல் ஜோதிடரை தான் நாம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். கீழ சன்னதிக்குள்ள சக்திவேல் ஜோதிடரோட வீட்டுக்கு வந்துட்டோம். இவர் ஒரு வாராகி உபாசகர். வாராகி அம்மனோட அருளால ஜோதிடம் சொல்றது மற்றும் பிரசன்னம் பார்க்கறதுன்னு இவரை தேடி வர்றவங்களுக்கு சிறப்பான பலன்களை துல்லியமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பலன்களை மட்டும் இல்லாம ஜாதகத்துல இருக்கிற நிறைய குறைகளை பார்த்து அதுக்குண்டான எளிய பரிகாரங்களையும் சில தேவதைகளோட சக்கர பீஜங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இவர்கிட்ட வந்து பலன் கேட்டு ஆச்சரியப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி இவரால பலன் அடைஞ்சவங்க நேரடியா இவரை பத்தி சொல்ல கேட்டோம். இவங்க தையல் நாயகி. தன் கணவரோட மரணத்தை பத்தி ஜோதிடர் சொன்ன அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாங்க. என் குடும்ப விவகாரமாக நான் கேட்குவேன், ஜாதகம் பார்க்கறதுக்கு வருவேன். அவர் சொல்கிறதெல்லாம் நல்லாவே நடக்கும். என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும்? எனக்கு வந்து என்னுடைய கணவர் இறக்கக்கூடிய தருவாயில் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவருக்கு வந்து ஆயுள் அவ்வளவுதாம்மா, நீங்கள் சாமியை நடராஜாவை வேண்டிக்கோங்க, அவர் நல்லா அமைதியாக சாந்தமாயிடுவார் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதே மாதிரியே நடந்துச்சு. அப்புறம் என் பையனுக்காக கேட்டேன். அதாவது உங்க கணவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இது பண்ணாரு? இறக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டேன். ஒரு 2 வாரம் முன்னாடி கேட்டேன். அவர் சொன்னபடியே அப்படியே நடந்துச்சு. அப்புறம் என் பையன் வந்து வேலை இல்லாமல் இருக்கான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு. அவன் வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகம் பார்த்து சொன்னார். கிடைக்கும்மா, சாமியை வேண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். நல்லாவே எனக்கு நடக்குது. அதே மாதிரி வர்றவங்களுக்கும் நடக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்களா? நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ உங்கள் கணவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி வேற யாருக்காவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி சொல்லி நடந்திருக்குங்களா? நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து நீங்க ஐயா சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே நடக்கிறதுக்கு சொல்லுவார், செய்வார். நல்லா நடக்கும். எல்லாம் மற்றவங்களை பார்க்குறதுக்காட்டி இவர் எந்த விதத்தில் உங்களுக்கு இவர் தான் நல்லா சொல்றாரு அப்படின்றது எப்படி தெரியும்? நான் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இவர் சொல்ற மாதிரி எனக்கு யாரும் சொல்லலை. கரெக்டாக நடக்கும். ஆமாம். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் மற்றும் வாராகி உபாசகர். நாம போன நேரத்துல தன்னோட இஷ்ட தெய்வமான வாராகிய பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பொதுவா வாராகிய பூஜை பண்றவங்களுக்கு தீர்க்க தரிசனமா பல ரகசியங்கள் தெரியும்னு, சில உண்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். வாராகி வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க வேண்டும் போது அசரீரியா அவங்க காதுல சொல்ற வாராகி இத சொல்லு இத சொல்லாதேன்னு சொல்லுமா. வாராகிய உபாசிக்கிறவங்க யாரையும் சபிக்கவும் கூடாதான். ஏன்னா இவங்க நாக்குல இருந்து வர்ற வாக்கு வாராகியோடது. தன்னோட பூஜையை முடிச்சிட்டு வந்தவர் தாங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு அவங்க கேட்ட பலன்களை சொல்லிட்டு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் சொன்னாரு.
இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எல்லா டைரக்டர்களும் உங்களுக்கு வந்து கதைக்களை வந்து பொதுவாக எல்லாம் ஒரே இடத்துல தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அப்போது நான் ஒரு செலக்ட் பண்ணின ஒரு சப்ஜெக்ட் தான் அஸ்ட்ராலஜி. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பல கதைகளை சொல்லக்கூடியது. அதை வச்சு நம்ம சில கதைகளை க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜோதிடத்துறையில் நான் இறங்கினேன். அதாவது ஒரு மேலோட்டமாக தான் இறங்கினேன், ஒரு கதைக்காகத்தான் இறங்கினேன். ஆனால் அது வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு விட்டுடுச்சு. அது வந்து இன்றைக்கி ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த சில கேள்விகள் வரும்பொழுது அதை உள்ளே இறங்கி பார்க்கும்பொழுது அது பெரிய விஷயமா இருக்குது. தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. அது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க உண்மை. ஒரு சாதாரணமாக எடுத்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போயிருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் அதை எதற்காக அந்த ஜோதிடத்தை நான் கையில் எடுத்தனோ கலைத்துறைக்காக அதை எடுத்தேன். ஆனால் எனக்கு அதில் பயன்படுத்த முடியல. பட் இதை வந்து மக்களுக்காக இன்றைக்கி அதை நான் தெளிவுபடுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாம் ஆண்டவனுடைய அனுகிரகம், அவ்வளவுதான். இவர் ஆரம்பத்தில் சினிமா துறையில் இருந்திருக்காரு. தன்னோட ஸ்கிரிப்டுக்காக ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ண போய் இப்போ முழு நேர ஜோதிடராக ஆயிட்டாரு. சரி, எல்லாருக்கும் ஒரு அஸ்ட்ராலஜின்றப்போ ஒரு குரு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வச்சு இது பண்ணுவாங்க. நீங்கள் குருவாக யாரை எடுத்துகிட்ருக்கீங்க? அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவதை இருப்பாங்க. இந்த தேவதையை வச்சு தான் நான் பண்ணுறேன், இல்லை இதை தான் வச்சு நான் வழிபட்டு பண்ணுறேன் அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் யாரை வழிபட்டு பண்ணுறீங்க? எனக்கு வந்து என்னுடைய ஜாதக ரீதியாகவும் என்னுடைய நட்சத்திர அமைப்பு படி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மாள் அவங்களுடைய அனுகிரகம். என்னுடைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரத்திற்கு அம்பாளுடைய அனுகிரகம் கேட்டாலும் எப்போவுமே இருக்கும். கேட்கும் பொழுது ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து அவங்க எனக்கு ரொம்ப சக்தியாக இருக்காங்க. அவங்க மூலமாக எனக்கு வர்றவங்களுக்கு எல்லாமே தெளிவுபடுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே இங்கே நான் இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம். இங்கே வந்து நடராஜர் இருக்கார். அவருடைய அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இவர் சொன்னதுல ஜாதகம் கோள்களோட விளையாட்டு எல்லாமே இறைவனோட அருளால தான் நடக்குது. நாம வெறும் கருவி மட்டும்தான்னு சொன்னவரு இந்த ஜோதிட அருள் தன்னோட குரு, வழிகாட்டி மற்றும் நண்பர் திருவேங்கட ஜோதியால தான் தனக்கு இப்படிப்பட்ட ஞானம் கிடைச்சதாவும் அது கிடைச்ச விதம் பத்தியும் நமக்கு சொன்னாரு. அதாவது எனக்கு வந்து திண்டுக்கல்ல வந்து நத்தம் போகிற வழியில் மேட்டுக்கடைங்கிற இடத்துல என்னோட நண்பர் திருவேங்கட ஜோதின்ட்டு ஒரு வட்டாச்சாரியார். எனக்கு சின்ன வயசுல தான் நான் நல்ல நண்பர் அவர். இது அவருக்கு ஆன்மீகத்தில் நல்ல பெரிய வித்வான். அவர் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அவர் எனக்கு வந்து வாராகி அம்மனுடைய அருள் சித்தி அவர்கிட்ட தான் நான் வாங்கி எனக்கு இந்த ஜோதிடத்தில் சில புலமைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போது அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு 20 வருடம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவரை சந்திக்க அங்கே அவர் இடத்துக்கு போயிருக்கேன். இப்போ போயிருந்தப்போ அங்கே ஒரு குளத்தில் என்னை குளிச்சுட்டு வர சொன்னார். அப்போ குளிச்சுட்டு வந்துட்டுருக்கையில் தான் அவர் அந்த கருடனுடைய அனுகிரகம். கருடன் என்னை வந்து சுற்றி ஒரு 3 சுற்றிட்டு அது போயிடுது. நீங்கள் இருக்கும்போது நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குளத்தில் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கருடன் வந்து என்னை ஒரு 3 சுற்று நல்லா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு அது போயிடுச்சு. அது வரைக்கும் ஒரு சராசரி மனிதன் தான். ஜோதிடம் அது இது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒரு சராசரி மனிதன் ஒரு கேள்வி ஞானத்தோட ஏதோ அப்படி அந்த ஒரு நோக்கங்களோடு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி கொஞ்சம் முழு ஈடுபாடு, எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் எனக்கு அந்த உணரக்கூடிய ஒரு சக்திகள் வந்தது. அது ஏற்கனவே நான் வந்து அதையே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அந்த இடத்தையும் காட்டியிருக்கேன். அது ரொம்ப பிரசித்தியான ஒரு இடம். எனக்கு இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போய் நான் என்ன ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் போய் அந்த இடத்துல இருந்து நான் சில நேரங்களில் வந்து தியானம் பண்ணி அதை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு நமக்கு அது ஒரு சித்தி கிடைத்த இடம். நமக்கு சித்தி கிடைச்சது ப்ளஸ் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தேடல்களுக்கு விடை கிடைத்த ஒரு இடம், பெரிய இடம். அதனால் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த இடம். அதனால் வந்து அதை என்றைக்குமே நினச்சிக்கிட்டு இருப்பேன். எப்போ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போய் நான் உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம்.
அந்த கருடனுடைய அருள்கிரகம் எனக்கு கிடைச்சது. அதற்கு பின்னாடி இந்த வராகி அம்மன், சுதர்சனம், இப்படி எல்லாமே எனக்கு இந்த இடத்துல தான் நான் பரிபூர்ணம் அருள் எனக்கு கிடைச்சது. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க என்னுடைய குருநாதராக வந்து அவர் நண்பர் மட்டுமில்லை, எனக்கு ஆன்மீக வழிகாட்டி, குருநாதர், ஜோதிடத்தில் எனக்கு புலமைகள் எல்லாத்தையுமே அவருக்கு தெரிஞ்ச அனைத்து வித்தைகளையுமே எனக்கு சிலதெல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி எனக்கு ஆசி வழங்கிட்டு இன்னும் எனக்கு அவருடைய ஒத்துழைப்போடு தான் நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செயல்படுத்திகிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இவரால பலனடைஞ்ச முத்துக்குமார் சக்திவேல் ஜோதிடரை பற்றி தன்னோட அனுபவங்களை சொன்னார். சுவாமி அதிகமாக கும்பிடுவேன். அதுமாதிரி நான் ஜோசியத்தை நம்புகிற ஆள். எப்படின்னா எனக்கு வந்து நான் ஏற்கனவே இவர்கிட்ட வராதுக்கு முன்னாடி 2-3 பேர் பார்த்துருக்கேன், 5-6 பேரை பார்த்துருக்கேன் ஜோசியம். அவங்களாம் அந்த அளவுக்கு ஸ்லிக் ஆகலை. அவங்களாம் சும்மா காசுக்காக போய் சொல்லி என்ன இது பண்ணியிருந்தாங்க, மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இவர் வந்து காசு மெயின் கிடையாது, இவருக்கு மணி ஃபஸ்ட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நல்லா கன்ஃபார்மாக இன்னது நடக்கும், இன்னது போகும், இன்னது வருங்கிறத சொல்கிறதெல்லாம் இவர் அக்யூரேட்டாக சொன்னார். இவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து நான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். நான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு லைஃப் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. டவுனாகவும் ஹைட் ஆகும் இப்படியே மெயின் ஓடி இருந்துச்சு. நான் அப்புறம் இவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் வேண்டாம், உங்களுக்கு தண்ணி சம்மந்தமான பொருள் தான் உங்களுக்கு செட் ஆகும். குடிநீர் தண்ணிங்கிறது வாட்டர் ஓடக்கூடிய பிஸ்னஸ் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு. மகர ராசி நான் மகர ராசி, உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், நான் தனுசு லக்கணம். இது மாதிரி தண்ணி சம்மந்தமாக உள்ளது குடிநீர் வைக்கலாம், இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கலாம், இல்லை காஃபி டீ கடை வைக்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும் அப்படின்னு சொன்னார். எனக்கு மெயின் எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து நீ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த, திடீர்னு போய் டீ கடை வைக்கினா அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் பிஸ்னஸில் ரொம்ப நொடிச்சு போயிருந்தேன். நான் 2095 ரொம்ப நொடிச்சு போயிருந்தேன். அப்புறம் இப்போ சொன்னதை ஸ்டெப் எடுத்து நான் ஆரம்பித்தேன். இன்னைய வரைக்கும் எனக்கு 25 வருஷம் நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன், கை நிறையா சம்பாதிக்கிறேன். வந்து நீங்கள் டீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க? டீ கடை, கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, காஃபி டீ எல்லாம் பண்ணுறேன். ஏன் இது சொல்கிறேன்னா, இவர் ஃபஸ்ட்டு அந்த சொன்னதில் அந்த ஃபஸ்ட்டு வருஷமே எனக்கு லைஃப் நல்லா அந்த கை தூக்கி கொடுத்துச்சு. நல்லா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா என் ராசிக்கு இந்த ராசிக்கு இதை பண்ணுங்கன்னாரு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணணும், இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இந்த மாதிரி உடம்படுத்தணும்னு சொன்னார். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். அது நல்லா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. நமக்கு இருக்கிற பெரிய சந்தேகமே, இவங்க என்னதான் ஜோதிடம் சொன்னாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லும்போது அதை தெரிஞ்சு என்ன பண்றது, பரிகாரங்கள் நம்மளை எந்த அளவு காப்பாத்தோங்கிறது தான். அதை கேள்வியா நாம கேட்டோம். அதை விவரமா எடுத்து சொன்னவர், பரிகாரங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளை சில சக்திகள் இயக்குது, அதுகிட்ட நாம நம்மளை முழுசா ஒப்பு கொடுக்கறது தான். ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷயத்த ஜாதகங்கிற வந்து என்னுடைய என்கிட்ட வரக்கூடியவங்களை வந்து ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன். ஜாதகத்தில் வந்து சும்மா வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். வந்தாங்க ஏதோ ஒரு காசுக்காக ஒரு பரிகாரங்கள் அதை பார்த்தோம் பிடிச்சோம் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கையோ விட்டு கிடையாது. ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும், அதாவது திருமணம் எடுத்துக்குவாங்க, ரொம்ப நாளாக அவங்களுக்கு தள்ளிப்பு இருக்குது, அதனால் மன உளைச்சல் இருக்கும். குழந்தை இல்லாமல் இருக்கும், அதனால் சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும். ஸோ நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதில் ஒரு மோட்சம் கிடைக்காது. அதாவது என்கிட்ட வர்றாங்க அப்படின்னாக்கா இவங்க ஒரு அவங்களோட கேள்விக்கு வந்து நான் விடை சொல்லிவிடுவேன். கிடைக்கும் அப்படின்னாக்கா இதுக்கு எதை செய்யுங்க, கிடைக்காது அப்படின்னாக்கா இதுக்கு உங்களுக்கு வேண்டாத வேலை, இது விட்டுடுங்க. இதை விட்டுட்டு ஒரு தெளிவான மனநிலையோட இருங்க. அதற்கான சில உதாரணங்களை நம்ம சொல்லி அவங்கள ஒரு மனநிறைவு ஏற்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் அனுப்பி விட்டுருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து இப்போது ஜாதகத்தில் பார்க்குறப்ப குழந்தையில் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஜாதகத்தில் ஏதோ குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடுகள் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்யணும். அப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம தெளிவுபடுத்தி அவங்களுக்கு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, இது வந்து சின்ன பரிகாரம் மூலியமானு சொல்லுவீங்களா, இல்லை அவங்கள வந்து மருத்துவ ரீதியாகவும் சில விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? அதாவது ஜோதிடம்ங்கிற வந்து உங்களுக்கு மருத்துவங்கிற சும்மா மருத்துவம் ஆகிட முடியாது. இன்னைக்கு வந்து மருத்துவத்துக்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு உறவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களும் நவகிரகங்களை சார்ந்ததாக இருக்குது. ஒரு நவகிரகத்தினுடைய அனுகூலத்தில் தான் இன்றைக்கி உங்கள் உடம்புடைய இயக்கமே இயங்கிட்டு இருக்குது. இப்போது மருத்துவமாகட்டும் எந்த சம்பவங்களுக்குமே எல்லாம் மனிதனுடைய இயக்கத்தையே முழுக்க கொடுக்குறது நவகிரகனுடைய தன்மை தான். இதை வந்து ஒரு ஜாதகத்தில் பார்த்தாலே நம்ம வந்து ஒரு முழுமையான ஜாதகம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு திருமணத்தை சொல்கிறாங்க, குழந்தை பேர் சொல்கிறாங்க, வேலை வாய்ப்பு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்போ அதாவது உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் எல்லாமே நம்ம அதில் எடுக்கலாம். எடுக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதற்கான
ஒரு முழுமையான ஆராய்ச்சி வேணும். முழுமையான ஆராய்ச்சி வேணும். ஒரு ஜாதகத்தை எடுத்து நீங்கள் கொண்டு வந்து கொடுத்ததே நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து பார்த்துட்டு இதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து கமர்ஷியல், ஒரு மேலோட்டமான விஷயமானதான் இருக்குமே தவிர, அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு ஜாதகத்தை எடுத்து நீங்கள் முழுமையாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக ஆராய்ச்சி பண்ண 12 பாவங்களும் 12 விஷயத்தை பேச 12 அதாவது ஒரு லக்னத்தை எடுத்து ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா 12 பாவங்கள். இந்த 12 பாவங்களிலும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஜாதகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னிடம் வரக்கூடிய ஜாதகத்தை பார்த்துட்டு அது வந்து ஒரு அறிவியலாகவும் பார்க்கலாம், ஒரு ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். அறிவியலாக பார்க்கல வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங், ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பாக ஒரு டிரைவரை போட்டுக்கிட்டு வண்டியில் நம்ம பிரயாணம் பண்ணுற மாதிரி தான். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு என்னுடைய கருத்து. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. நமக்கு சில சந்தேகங்கள் வரவே அவரோட பூஜையில இருந்த சில பொருட்களை பத்தி கேட்டோம். அதுக்கு அவர் நவகிரகங்களோட ஆகர்ஷண சக்திய சில பொருட்களுக்கு கொடுக்கலாம்னோ, அப்படி தான் கிட்ட இருக்கிற கருங்காலி தண்டத்தை பத்தியும் சொன்னாரு. எல்லாருக்கும் ஜாதகம் சொல்லும்போது இதை வச்சு சொல்றீங்களே எதுக்குனால? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கருங்காலி மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனைத்து தெய்வங்களையும் ஆவாகனப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த மரத்துக்கு உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு மரங்கள் உண்டு, விருட்சங்கள் உண்டு, ஒரு வேறு அமைப்புகள் எல்லாம் ராசிகளுக்கும் உண்டு, இல்லை ராசிகளுக்கும் உண்டு, நட்சத்திரங்களுக்கும் உண்டு. இந்த அமைப்பில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கருங்காலிங்கிறது காமன், பொதுவான எல்லா கிரகங்களுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு கோவில்கள் எடுத்துட்டிங்கன்னா அனைத்து கோவில்களிலும் கும்பாபிஷேகம், கோவில் நிலவரைகள், கருவறைகளில் இந்த கருங்காலியினுடைய மரத்தினுடைய சிதல்களை தான் உங்களுக்கு வந்து அந்த கலசத்தில் எல்லாமே போட்டு வச்சு ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எதுக்கானு கேட்டிங்கன்னா அந்த பேட் வைப்ரேஷன், அங்கே எந்த விதமான பேட் வைப்ரேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம அதை ஆவாகனப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இங்கிட்ட வரக்கூடிய ஜாதகர்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பலவீனமான கிரகம் எதுவோ அதைய பார்த்துட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதற்குண்டான முறையில் அதைய சரிப்படுத்தி இதை வந்து இந்த கருங்காலியில் வந்து அந்த கிரகத்தினுடைய வலிமையை கொடுத்து அது ஒரு தாயத்தில் பண்ணி அவங்களுக்கு அதைய நான் பரிகாரம் அதை பண்ணி கொடுக்குறேன். கருங்காலி மரம் முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் எல்லார் வீட்லேயும் அதை வந்து நம்ம ஒரு தெய்வமாக, ஒரு குல தெய்வமாக வச்சு நம்ம அதை வட்டி போட்டு வர்றோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அது பொதுவாகவே நீங்கள் கையிலேயே வச்சுக்கலாம். சும்மா ஒரு சின்ன ஒரு பீஸ் ஒரு பாக்கெட்லேயோ ஒரு தாயத்துலேயோ அடைச்சி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது அது நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேட் வைப்ரேஷன் எல்லாமே நம்ம விட்டு போயிடும். நம்ம எண்ணங்கள் இப்போ சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இருக்கீங்க ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல தாட், அதாவது மனசுக்குள்ளேருந்து நல்ல விஷயங்களையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அந்த மாதிரி நமக்குள்ளே வந்து சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க வாயை திறந்தாலே வந்து துஷ்ட வார்த்தைகளை தான் பிரயோகம் பண்ணுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில் நம்ம சேர்த்திக்க முடியாது. அவங்களுடைய வளர்ச்சியை பெருசாக இருக்காது. நம்மகிட்ட உள்ளே இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்லா இருப்போம், எப்போ சாப்பிட்டேன், தொழில் எப்படிப்பா போயிட்டுருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கோ இல்லையா, நல்லா இருக்குது சொல்லணும், எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நமக்குள்ளே என்ன விஷயத்தை நம்ம பேசுகிறோம், நல்ல விஷயங்களை சொல்லையில் வந்து அது வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்கும். அந்த மாதிரி என்கிட்ட வரக்கூடியவங்களை பார்க்கலையே அந்த ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்ற ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க அவங்கள வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு கையில் கொடுத்து அதை அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்க அந்த நல்ல வைப்ரேஷனை கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி கொண்டு வரும். அப்போ அந்த கருங்காலின்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது ஒரு தெய்வ சங்கல்பத்தையே அவங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி தான்.
அதை அவங்க முறையாக பயன்படுத்தி அவங்க அதை வழிபட்டு வந்தாலே அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம். அனைத்து நவகிரகங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். அதாவது நம்ம தூய்மை ஆகிடுறோம் அல்லவா, நம்ம தூய்மை அடைஞ்சாலே நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம சரியில்லை அப்படிங்கிறப்போ தான் எல்லாமே சரியில்லாமல் போயிடும். முதல்ல நமக்கு ஒரு சுத்தி, நம்ம மனசை சுத்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ள சில பிரார்த்தங்கள் இருக்கணும். இருந்தால் தான் அது எல்லாருக்கும் அது அமையும். அது இப்போ என்கிட்ட வர்றவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் செஞ்சு கொடுக்குறேன், அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. அதுவும் சொல்லப்போனால் அது ஒரு காரணம். என்கிட்ட வர்றவங்களுக்கு அதை நான் செஞ்சு கொடுக்குற ஒரு பெரிய விஷயம். அது பெருசாக நான் செய்கிறது கிடையாது, ஒரு மேஜிக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா முறைகளையும் செய்யறது. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு எந்த கடவுள் அவங்களுக்கு அனுகிரகமாக இருக்குமோ அதை ஆவாகனப்படுத்தி அவங்களுக்கு அதையே பண்ணி கொடுக்குறோம். அது அவங்களுக்கு பலன்களை கொடுக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது நிறையா அதை வாங்கிட்டு போய் அனுபவிச்சுட்டு நீங்கள் நல்லா இருக்காங்க, அதில் எந்த குறைபாடும் இல்லை. என்னதான் இன்றைய காலகட்டங்களில் கிரக பலன்களை குறிக்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்துட்டாலும் அதுக்குண்டான பலன்களை அவ்வளவு துல்லியமாக சொல்ல அனுபவம் தேவைப்படுது. அப்படி அவரோட அனுபவத்தை நாம சோதிக்க ஒரு சின்ன டெஸ்ட் வச்சோம். அதில் நம்மளை அசத்தினவர் நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டாரு. சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும், அதை பார்க்கணுமா? என் ரிலேட்டிவ் ஒருத்தர், அவரோட ஜாதகம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் இது பண்ண முடியுமா உங்களால்? பார்க்கலாமே, என்ன சார் இவ்வளவு நேரம் பேசிட்டு, என்ன சார் இவ்வளோ நேரம் பேசிட்டு எல்லா விஷயங்களும் பேசிட்டு மறுபடியும் என்ன டெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா நீங்கள்? டெஸ்ட்டெல்லாம் இல்லை சார். போன வருஷமே இறந்தவருடைய ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட பலன்கள் சொல்லுன்னா எப்படி சொல்கிறது? இது இல்லை கேட்குறேன். இல்லை அவர் இறந்தவர் இல்லை சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் வாங்கம்மா. ஏற்கனவே இறந்தவரின் ஜாதகம் கொடுக்கப்பட்டது. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு நான் சங்கடப்பட்டாலும் என்ன இருந்தாலும் மூன்றாவது கண் எதையும் சந்தேகத்தோட பார்க்கறது தான் நம்ம தொழிலாச்சே. அவர்கிட்ட போய் அவரை சமாதானப்படுத்தணும். நிகழ்ச்சியோட நோக்கத்தை பத்தி எடுத்து சொல்ல சந்தோஷப்பட்டவர் சிதம்பரம் நடராஜர் மற்றும் இங்க இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை பத்தி சொல்லிட்டு அவங்க அருளால தான் இங்க இருக்கிறதாவும் தனக்கு கிடைச்ச இந்த அருள் அடுத்தவங்களுக்கும் என்னைக்கும் பயன்படணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம கிட்ட விடை கொடுத்தாரு. எல்லாருக்கும் நல்ல அருள் கிடைக்கணும், நாளும் கோளும் எல்லாருக்கும் நன்மையே செய்யணும்னு எல்லாம் வல்ல அந்த ஆதிமூல பெருமாளையும் நடராஜரையும் வேண்டிக்கிட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பணும். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.